ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டே. ஸோ எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு 2026. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் போயிட்டு வாக்குச்சாவடிக்கு அவங்களோட ஓட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை மக்கள் வந்து அதிக விழிப்புணர்வோடு அவங்கவுங்க ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து உண்மையாகவே வந்து இந்த ஒரு சான்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய நல்ல தலைவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை தேர்ந்தெடுத்து அதை வந்து இந்த தடவை சரியாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றம் வேண்டும்ன்ற மாரி ஒரு குரூப் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இளைஞர்கள் வந்து புதுசா ஒரு கட்சிக்கு வழிவிடணும்னு சொல்றாங்கன்ற மாரி சொல்றாங்க. இது ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தது இல்லையா? ஸோ எஸ்ஐஆர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதால வந்து இன்ஆக்டிவான மக்கள்லாம் வந்து அவங்களுடைய ஓட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதால வந்து நமக்கு வந்து பெர்சன்டேஜ் அதிகமா வருதுன்றாங்க. பட் எதுவா இருந்தாலும் இந்த தடவ கண்டிப்பா வந்து லாஸ்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. நம்மளே பார்த்துருப்போம். வெளிநாடு வாழ் தமிழர்கள்லாம் நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. உண்மையா இத பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க உங்க வாக்க சரியா பயன்படுத்தினான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.